அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில ஆணுறுப்புலையோ அல்லது பெண்ணுறுப்புலையோ மருக்கள் மாதிரி வரும். வலி இருக்காது, அரிப்பு இருக்காது, எரிச்சல் இருக்காது, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஆனா குட்டி குட்டியா கட்டி மாதிரி காலிஃபிளவர் மாதிரி மருக்கள் வரலாம். ஒரு சிலருக்கு காலிஃபிளவர் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பால் மருவு மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பிரவுன் கலர்ல இருக்கும், ஒரு சிலருக்கு டார்க் கலர்ல இருக்கும். ஸோ இந்த பால்வினை நோய் மருக்கள்ல பல விதங்கள் உண்டு. ஒரு 40 வகையான மருக்கள் காமனா இருக்கு. இந்த பால்வினை நோய் மருக்கள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சாச்சு அப்படின்னா அந்த உடலுறவு வச்ச ஒரு வாரத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள அல்லது அதுக்கு மேல கூட இந்த மருக்கள் தோன்றலாம். பிறப்புறுப்பு பகுதியிலேயோ அல்லது அந்த பிறப்புறுப்பு பகுதியின் மேல் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, பியூபிக் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, அங்கேயோ ஸ்க்ரோட்டம் சொல்லக்கூடிய விதைப்பையிலையோ ஆசனவாய் பக்கத்திலேயோ இந்த மருக்கள் வரலாம். இந்த மருக்கள் ஆரம்பத்துல எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காது. ஒரு சின்ன கட்டி மாதிரி தான் இருக்கும். நாளடைவுல பரவலாகவும் நிறையவும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பால்வினை நோய் மருக்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆசிட் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஆசிட் அப்ளை பண்ணும்போது அந்த மேல உள்ள மருக்கள் வேணா அந்த நேரத்துல அழுகி போய் கொட்டலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் மாசம் கழிச்சோ திரும்ப அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ பால்வினை நோய் மருக்கள் இருக்கு அப்படின்னா அதன் மேல நீங்க ஆசிட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுக்குமே தவிர பர்மனன்ட் ரிலீஃப் வராது. இப்போ பால்வினை நோய் மருக்கள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயின் அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்ல பலன் வரும். இந்த பால்வினை நோய் மருக்கள் வராம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கக்கூடாது. அதாவது பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கக்கூடாது. தெரியாத நபர்கள் கூட உடலுறவு வைக்கக்கூடாது. எவ்வளவுதான் தெரிஞ்ச நபரா இருந்தாலும் காண்டம் யூஸ் பண்ணி தான் செக்ஸ் வைக்கணும். காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சாலும் அதை சேஃபா ரிமூவ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சேஃபா ரிமூவ் பண்ணாம நீங்க அந்த பெண்ணுறுப்பு திரவம் காண்டம் மேல இருந்து அதை நீங்க ரிமூவ் பண்ணி திரும்ப உங்க உறுப்பை நீங்க டச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மருக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இல்லாம ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னாலும் இந்த பால்வினை நோய் மருக்கள் வரும். நான் மேல மட்டும்தான் உரசினேன், இந்த விடவே இல்லை, பெண்ணுறுப்புக்குள்ள நுழைக்கவே இல்லை, எனக்கு எப்படி மருக்கள் வந்ததுன்னு சில பேர் கேட்கலாம். அவங்களுக்கும் மருக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது டைரக்டா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா இந்த மருக்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தெரியாத நபர்கள் கூட உடலுறவு வைக்கிறத தவிர்த்தா இந்த மாதிரியான பால்வினை நோய் மருக்கள் பிரச்சனையில இருந்து நாம தப்பிக்கலாம். இப்போ பால்வினை நோய் மருக்கள் வந்துட்டு நான் ஆசிடும் அப்ளை பண்ணிட்டேன், திரும்ப எனக்கு வருது, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பால்வினை நோய் மருக்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம, கூச்சப்படாம, வெக்கப்படாம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க. நன்றி.